ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் இல்லைங்க, சூப் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏபிசி ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி. இந்த வின்டரில் நம்ம ஜூஸாக குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் சூப்பாக ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு கேரட் தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணிக்கணும். அரை பீட்ரூட் அதையும் தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணிக்கணும். 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, கூட 1 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதோட ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். மாவு ஆப்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியான ஆப்பிள் வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் கறிவேப்பிலையை சேர்த்து அரைக்க போகிறதில்ல, அது ரொம்ப வாசமாக இருக்கும், அது டாமினேட் பண்ணோம் சூப்போட வாசத்தை. அதனால் வேக வச்சுட்டு அந்த ஒரு கொத்தாக போட்டதுனால அந்த கறிவேப்பிலையை நான் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு, நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அளவாக இருந்தால் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் பொழுது தோல் சீவின அந்த ஆப்பிளையும் சேர்த்துக்கிறோம், பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வடிச்சுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இஞ்சி அந்த சீரகத்தில் இருக்கிற நார் வந்து தொண்டையில் சிக்கிக்கும், அதனால நான் வடிக்கிறேன். இல்லை உங்களால் குடிக்க முடியும்னா நீங்கள் வடிக்காமையே கூட குடிச்சிக்கலாம், பெரிய அளவில் கசடுகள் இருக்காது. இப்போ நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் வார்மாக வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சர்வ் பண்ணும்போது பெப்பர் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 3 பேர் குடிக்கிற அளவுக்கான சூப் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சூப்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா ஒரு திக்காக இருந்தது. ஆப்பிள் சேர்த்துறதுனால திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.